மற்றும் ஒரு அண்மை செய்தி, ஊட்டியில் லஞ்சமாக பெற்றதாக 11.70 லட்சத்துடன் தற்போது லஞ்ச புகாரில் சிக்கியவருக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி கிடைத்துள்ளது. காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்ட ஜஹாங்கீர் பாஷா தற்போது நெல்லை மாநகராட்சி உதவி கமிஷனராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவல் தற்போது கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார். லஞ்ச புகாரில் சிக்கியவருக்கு மீண்டும் பணி, கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது கடந்த நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ஊட்டி நகராட்சியோட ஆணையாளராக இருந்த உதவி ஆணையாளராக இருந்தவர் ஜஹாங்கீர் பாஷா. இவர் மேல ஏற்கனவே வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிக்கப்பட்டதா ஏற்கனவே புகார் இருந்த நிலையில லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவர் கார்ல போயிட்டு இருக்கும் போது செக் பண்ணாங்க. இதுல ஏறத்தாழ 11 லட்சம் ரூபாய், கணக்கில் காட்டப்படாத 11 லட்சம் ரூபாய் இவரோட வாகனத்துல இருந்த நிலையில இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டதனை அடுத்து ஜஹாங்கீர் பாஷா தற்காலிக பணி நீக்கம், அதாவது அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு அரசு மாற்றப்பட்டது. ஏற்கனவே இந்த மாதிரி சூழ்நிலையில ஜஹாங்கீர் பாஷா காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது நெல்லை மாநகராட்சியோட உதவி கமிஷனரா தற்போது பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு. பொதுவாக அதாவது லஞ்ச புகார்களையும் முறைகேடாக, அதாவது வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்க்கிறது, அதே மாதிரி லஞ்ச புகார், அதே மாதிரி முறையானபடி கணக்கு காட்ட முடியாத அளவுக்கு பணம் வச்சிருக்கிறவங்க இவங்களை எல்லாரையுமே சஸ்பெண்ட் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கைக்கு பதிலாக காத்திருப்போர் பட்டியல் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு வைக்கப்பட்டாலும் தங்கள் மீது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பணி வழங்கப்படாது. இது வரைக்கும் பணி வழங்கப்படலை. ஆனா இந்நிலையில தற்போது ஒரு ஊழல் புகார்ல சிக்கி ஏறத்தாழ 11 லட்சம் ரூபாய் அளவுல 11 லட்சம் ரூபாய் அளவுல அவர் மேல ஆதாரப்பூர்வமா சிக்கிற நிலையில காத்திருப்போர் பட்டியலில் 10 நாட்கள் மட்டுமே வைக்கப்பட்டு தற்போது நெல்லை மாநகராட்சியோட உதவி கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இங்குள்ள பலரில் சர்ச்சையில் ஏற்படுத்தியிருக்குது. ஏற்கனவே மாநகராட்சியில அதிக அளவில் லஞ்சம் புழங்குறதாகவும் அதே மாதிரி அதிக அளவில் முறைகேடு நடைபெறதாகவும் திருநெல்வேலி மாநகராட்சியில ஏற்கனவே புகார்கள் எழுந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரி லஞ்ச புகார்ல சிக்கி இருக்கிற ஜஹாங்கீர் பாஷாவை திரும்பவும் நெல்லை மாநகராட்சிக்கு நியமிச்சிருக்கிறது இங்க உள்ள பலரை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவகுமார்.